Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா உமன் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 3 T20 மேட்சஸ் வந்து விளையாட போறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ODI மேட்ச் நடந்தது, ஸோ தென் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. இப்போ கடைசியா 3 T20 மேட்ச். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5th ஜூலை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த சென்னை பிச்சோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க T20ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த IPL இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த T20 மேட்சஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சது. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சது. ஸோ அதுல இந்தியா 600 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. பேட்டிங்க்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. சூப்பரா ஆடினாங்க இந்தியா. ஸோ இந்தியா அதில் வின் பண்ணாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட நல்லா தான் ஆடினாங்க, ஒரு சதம்லாம் அடிச்சாங்க. பட் இருந்தாலும் பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சா தாங்க மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே T20s அப்படின்னாவே ஒரு 3 மணி நேரத்துல முடிகிற மேட்சை வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற நிறைய ரன்ஸ் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி மாத்திட்டு வராங்க. ஸோ பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா தான் இந்த மேட்சும் வந்து இருக்க போகுது. கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்லோ டவுனா தாங்க ஆகும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த இதுல வந்து உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறப்போ ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 140+ அந்த மாதிரி வருவதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். மொத்தம் இந்த வென்யூல ஒரு 4 மேட்ச் உமன்ஸ் மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து 4 மேட்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா வந்து அவங்க 139, 140, 145 அது மாதிரி தான் இருந்திருக்கு இந்த 4 மேட்சஸ்லயுமே. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 156 ரன் அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ். லோயஸ்ட் ஸ்கோர்னா வெறும் 80 ரன்னுக்கு சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் உமன்ஸ் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மேட்ச் வந்து ஹெட்வர்ட்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 9 மேட்ச் வந்து இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் சம்திங். அதுல 5 மேட்ச் வந்து இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்ப தான் 2 டீமுமே ஒரு 4 மேட்ச் அந்த மாதிரி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இந்தியா பயங்கர அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற மேட்சஸ் எல்லாத்துலயுமே. நீங்க இன்னும் MyFab11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப். இதுல மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் நீங்க பார்க்கலாம். இதுல GST கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் மற்ற ஆப்ஸ்க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே. அதே அடுத்தது 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் அவைலபிளா இருக்கு. அதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க, இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்து கூட உங்களால நிறைய வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். அதாவது 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோசன் விக்கெட் கீப்பர், தீப்தி சர்மா, பூஜா வஸ்ட்ரேக்கர், ராதா யாதவ், சோபனா ஆஷா, அருந்ததி ரெட்டி அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லாரா வால்வார்ட் அண்ட் தம்மீன் பிரிட்ஸ். ஸோ இந்த 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் மர்சானா கேப், ஷன்னி லூஸ், ஷி ட்ரியான், MD ரைடர் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா MD கிளார்க், மார்க்ஸ், மஸ்பத்தா கிளாஸ், கஹா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மல்பா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை மட்டும், ஒரு 14ல இருந்து ஒரு 15 பேரை மட்டும் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டோம்னாவே போதுமானது. கிட்டத்தட்ட அதுல இருந்து 9ல இருந்து 10 பேர் வரைக்கும் அந்த ட்ரீம் டீமுக்குள்ள வருவதற்கான சான்ஸை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆடினவங்களே தான் ஆடுவாங்க. தென் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கவங்க தான் அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறப்போ ஒரு அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதை விட முக்கியமான ஒரு 15 பேரை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணமாவே
மோஸ்ட்லி பொதுவானதா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாக்குறோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. பர்டிகுலரா ஸ்மிருதி மந்தனா ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட 3 மேட்ச் நினைக்கிறேன், 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து சதம் அடிச்சாங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாங்க. டெஸ்ட் மேட்ச்லயுமே வந்து 150 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாங்க. சஃபாலி வர்மாவும் அதே மாதிரி ஓடிஐல ஒரு சதம் அடிக்கிறாங்க, டெஸ்ட்ல வந்து டபுள் 100 அடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு அக்ரஸிவ் இன்டென்ட்டை வந்து ஆடக்கூடியவங்க. ஸோ இதுல ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஒரு மாதிரி சூப்பராக ஆடிடுவாருங்க. ஒரு அந்த ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் பார்க்குற குவாலிட்டியா பவர் பிளேலே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்ப யாரும் இல்லாதது மிகப்பெரிய மைனஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும். மேபி சி ட்ரையான் பவுல் பண்ணுவாங்க. அவங்க பவர் பிளேல மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாங்க. அந்த 5 ஓவருக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க பவுல் பண்ணுவாங்க. அதுலேயும் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் ஸ்மிருதி மந்தனாட்டது நம்ம மினிமம் 25 ரன்னும் மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு T20 அப்படிங்கிறப்போ ஒரு அக்ரஸிவ் இன்டென்ட்டோடவே ஆடுவாங்க. இப்போ ஓடிஐனா பால் தகுந்த மாதிரி ஆடிடுவாங்க. T20 அப்படிங்கிறப்ப வெறும் அக்ரஸிவ் இன்டென்ட்டோடவே ஆடி ஆகணும் அந்த ஒரு கட்டாயம். அப்படிங்கிறப்போ அந்த 25 30 ரன் அப்படிங்கிறது ஒரு சாலிடா அவங்க ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். T20 பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 7 மேட்ச்ல அவங்க வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ சஃபாலி வர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா வந்து ககா தென் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்ஸ், இந்த 2 பேர்ல யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட மேபி அவங்க கிட்ட பறி கொடுக்கறது சான்ஸ் இருக்கும். பவர் பிளேலயே வந்து பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவங்கள்ட்ட நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துட்டா அவங்களோட பேட்டிங்ல இருந்து மினிமம் 25 மேக்ஸிமம் 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்ஸ் உள்ளவங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேயர். அவங்க பாலுக்கு தகுந்த மாதிரி தவறான பாலை பவுண்டரிஸ்ல ரொட்டேட் பண்ணி பவுண்டரிஸ்ல ஆடிட்டு மீதி எல்லாமே ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சாலிடான ஒரு பிளேயர் ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க டீம் போட்டீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே முதல் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கண்டிப்பா வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து அவங்க வந்து தேவைப்படாது. டாப் ஆர்டர்ல 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 ஓவர் வரைக்குமே விக்கெட் விழாம ஒரு நல்ல ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா எல்லாம் அவங்க அவுட் ஆயிருவாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல எல்லாம் விக்கெட் விழணும். இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கிறப்போ அவங்க 35-40 ரன்ஸ் கூட அடிப்பாங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட் விழல அப்படின்னா அவங்கள வந்து பிக் பண்றது வேஸ்ட். அந்த அதே இன்டென்ட்டோட அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஹர்மன்பிரீத் கவுர் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் உள்ளவங்க. கடைசி 6 ஓவர் 7 ஓவர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி இன்டென்ட்டோட அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க. அதுல ரிச்சா கோஸுக்கு தான் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த விக்கெட் கீப்பர் பண்றதுனால. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல கண்டிப்பா உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பாலை விட்டு அவங்க வந்து இறங்கி ஆடுவாங்க. ஸ்டம்பிட் நிறைய பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ரன் அவுட்ஸ்ல பெருசா ஓடி ரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதுல வந்து ரன் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு. விக்கெட் கீப்பர் பண்றவங்க கண்டிப்பா 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க. ஸோ ரிச்சா கோஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு ஹர்மன்பிரீத் கவரை கம்பேர் பண்றப்போ. பட் டாப் ஆர்டர்ல எல்லாம் 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி, அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க இந்தியா, டாப் ஆர்டர்ல எல்லாம் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் டீம் போட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அதுலயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மேபி இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட்னா ஹர்மன்பிரீத் கவுருக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. பேட்டிங்ல வந்தாங்க அப்படின்னா ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. பவுலிங்லயும் 4 ஓவர் பவுல் பண்றதுனால 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். அதுலயும் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் மினிமம் ஒரு ஓவராவது ஒரு பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். பூஜா வஸ்ட்ரா கிட்டது நம்ம மினிமம் 2 ஓவருக்கு தான் எதிர்பார்க்கலாம். ராதா யாதவ் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. சோபனா ஆஷா அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அருந்ததி ரெட்டி அவரோட 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாங்க. ரேணுகா சிங் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி யாருக்கு இருக்கும் அப்படின்னா
தீப்தி சர்மா தாங்க பவுல் பண்ணுவாங்க. அதுலயும் அந்த 18வது ஓவர் 20வது ஓவரை தீப்தி சர்மா தான் பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மஸ்ட் ட்ரை. அவங்க கூட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல யார் பவுல் பண்ணுவோம் அப்படின்னா அருந்ததி ரெட்டி. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அருந்ததி ரெட்டியை கம்பேர் பண்றப்போ ரேணுகா சிங் தாக்கூர் தான் பர்சன்டேஜ் வைஸா ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. ஸோ அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதுலயும் டெத் ஓவர்ஸ்ல அந்த 16 ஓவருக்கு அப்புறம் மினிமம் ஒரு ஓவராது அருந்ததி ரெட்டி பவுல் பண்ணுவாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா இருப்பாங்க. ராதா யாதவ், சோபனா ஆசா ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சோபனா ஆசா ஒரு லெக் ஸ்பின்னர், தீப்தி சர்மா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ இப்படி மூணு விதமான ஸ்பின்னிங் அட்டாக் கூட தான் போறாங்க. 3 பேருமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸுங்க. ஸோ இதுல ராதா யாதவ் தான் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சோபனா ஆசாவை பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர், பால் பயங்கரமா ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவாங்க. நல்ல டர்ன் இருக்கும், பாலை தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயிருவாங்க. ஸ்டெம் பீட்டுங்கிற முறையிலையும் எல்பிடபிள்யூ முறையிலும் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் சோபனா ஆசாவை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா அவங்க இருப்பாங்க. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மந்தனா பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா சஃபாலி வருமா. ஸோ போத் இன்னிங்ஸுமே மந்தனா பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா சஃபாலி வருமா. தென் ஜமீமா ரோட்ரிக்ஸ் டாப்பர்ல எல்லாம் விக்கெட் விழுதுனா ஜமீமா ரோட்ரிக்ஸ். இந்த 3 பேருக்குமான ஆப்ஷன் அது. ஸோ ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, ஆஷா சோபனா. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ராதா யாதவ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்தியன் டீமோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் லாரா வால்வர், டி பிரிட்ஸ், இந்த 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னிங்ஸ் பவர் பிளேல வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுவாங்க. லாரா வால்வர் கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. இப்போ கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர்ல லாரா வால்வர்ட்டும் ஒருத்தவங்க. ஸோ நிறைய மேட்சஸ் வந்து அவங்க நல்ல இன்டென்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப யங் பிளேயர், பயங்கர குவாலிட்டியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மேட்சுக்கு மேட்ச். அவங்களோட பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்த்துடலாங்க. அதை தாண்டி அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆஃப்ல தான் இருக்கும் வால்வார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் 2 கேச்சஸும் அவங்க பிடிப்பாங்க. ஸோ பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுவாங்க. இந்த ஸ்விங் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ இன்சியில அந்த ஸ்விங்கை வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி தென் ரேணுகா சிங் 2 பேருமே அந்த பவர் பிளேல பயங்கர ஸ்விங் போடுவாங்க. ஸோ அதுல மேபி டி பிரிட்ஸ் வந்து மேபி எர்லியர் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மர்சானா கேப் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவங்க பவுல் பண்ணல. அது வந்து அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஓடிஐலையுமே அவங்க பவுல் பண்ணல, டெஸ்ட்லயும் பவுல் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி போல பவுல் பண்ணாம பேட்ஸ் அஸ் அ பிளேயரா பேட்டர்ஸா மட்டும்தான் அவங்க ஆடுறாங்க. ஸோ பேட்டிங்ல செம்ம கான்ஃபிடண்டா இருக்காங்க. எல்லா மேட்சுமே அவங்கள்ட்ட வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ், ஓடிஐலையும் சதங்கள்லாம் அடிச்சாங்க. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மர்சானா கேப். ஸோ அவங்களோட பேட்டிங்ல இருந்து நம்ம வெறும் 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே அவங்க பவுல் பண்றாங்க லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஏதாவது நியூஸ் இருக்கான்னு நான் சொல்றேன். மேபி அவங்க பவுல் பண்ற நியூஸஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அவங்க பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர். பவுல் பண்ணாதது மட்டும் மைனஸ். ஸோ பவுல் பண்ணல அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. பேட்டிங்ல 30 ரன் வரைக்கும் அடிக்கணும். அடிச்சாதான் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. பவுல் பண்ணலாம், ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. சன்னி லூஸ் தென் சி ட்ரையன் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ சன்னி லூஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்ல ஆட மாட்டாங்க. கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. T20ஸ்ல பெருசா அவங்களுக்கு ஆவரேஜஸ் எதுவும் இல்லை, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் இல்லை, பவுல் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. சி ட்ரையன் அப்படியே ஆப்போசிட், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுவாங்க. மேட்சை எப்ப வேணாலும் மாத்தி விடுற ஒரு அளவுக்கு திறமை உள்ளவங்க அவங்க. சன்னி லூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே பிளந்துருவாங்க. ஸ்பின்னர்ஸ் மட்டும் ஸ்லைட்லி வீக்கா இருக்காங்க. தென் கண்டிப்பா வந்து ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடிடுவாங்க. இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ். தென் பவுலும் மினிமம் 2 ஓவர் பவுல் போடுவாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல மந்தனா ஒரு 6 ஓவர் வரைக்குமே ஆடுறாங்க அப்படின்னா உடனே ட்ரையானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க, ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அவங்க. அதர்வைஸ் எம்டி ரைடர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க, மிடில் ஆர்டர்ஸ்ல வராங்க. ஸோ இவங்களோட ஆர்டர் மட்டும் என்ன சரியான ஒரு ஆர்டரா தெரியல. கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஒன் வராங்களா, இல்லை இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வைக்கிறாங்களாங்கிற மாதிரிலாம் பார்க்கணும். ஏன்னா டொமஸ்டிக் லெவல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டரா இருந்திருக்காங்க. T20s நல்ல பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ T20 ஸ்குவாட்ல கொண்டு வந்திருக்காங்க ஒரு விக்கெட் கீப்பர் அவங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களோட பேட்டிங் பொசிஷன் தான் வந்து அவங்கள வந்து உள்ள வருவாங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். ஸோ இப்போ வந்து எம்டி ரைடரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அபிஷியல் லைனப் வந்ததுக்கு அப்புறம் மேபி பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல வராங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் இன்னும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மிடில் ஆர்டர்ல தான் வராங்க அப்படின்னா நீங்க
நமக்கு வந்து ரிச்சா கோஸே வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனா தெரிவாங்க. என்டி கிளார்க், இ மார்க்ஸ், கெலாஸ், அடுத்ததா ககா அண்ட் மலபா. ஸோ இந்த 5 ப்ராப்பர் பிரைமரி பவுலர்ஸ். தென் அடுத்ததா ட்ரையன். இதுதான் வந்து அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். பை சான்ஸ் மர்சனக்கா பவுல் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, இல்லைன்னா 50-50 ஆப்ஷன் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ககாக்கும் என்டி கிளார்க்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா என்டி கிளார்க் ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15+ வரைக்கும் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. நிறைய டெத் ஓவர்ஸ்ல அவங்க பவுல் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவங்க ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் ஆப்ஷனாவே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க விக்கெட்டும் எடுத்துட்டு பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. ஸோ என்டி கிளார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தா இருப்பாங்க. தென் மலபாவை பொறுத்த வரைக்கும் மேபி பவர் பிளேல 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அண்ட் ககா 2 பேரும் தான் வந்து இன்சியலா பவர் பிளேல வந்து பவுல் பண்ணுவாங்க. இ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்டி கிளார்க் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ககா அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. மலபா வந்து அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. இ மார்க்ஸ் அண்ட் கிளாஸ் இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். மீதி இருக்க 2 ஓவரை வந்து ட்ரையான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பவுலிங், இந்த டீமோட பவுலிங்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ககா அண்ட் என்டி கிளார்க் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலபாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்டா வச்சுக்கோங்க. என்டி கிளார்க் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. சரி, ஓகே. இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் லாரா வால்வாட், மர்சனக்கர், சி ட்ரையான், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்டி கிளார்க் 4, ககா 5, தென் அடுத்ததான் மலபா 6. ஸோ இந்த 6 பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. இதுல எம்டி ரைடர் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ அவங்க டாப் ஆர்டர்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது 1 டவுனோ இல்ல 2 டவுனோ வர்றாங்கிற மாதிரி அபிஷியல் லைனப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த 7வது ஆப்ஷனுக்கு அவர் நீங்க கொடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பேட்டிங்ல வந்து மேபி டாப் ஆர்டர்ல வந்தாங்கன்னா 15 ரன்ஸ் வரைக்கும் அடித்தாலே போதுமானது அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் தான் அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவாங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் as usual தீப்தி சர்மா, தென் என்டி கிளார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா என்டி கிளார்க், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சோபனா ஆஷா, ஸ்மிருதி மந்தனா, தென் லாரா வால்வாட். ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்லயும் சரி, ஸ்மால் லீக்ஸ்லயும் சரி. ஏன்னா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடினவங்களே தான் திரும்ப ஆடும். அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் தான் இருப்பாங்க. மர்சனக்கா அவங்க வந்து பவுல் பண்ணாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்காக கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுல் பண்ணலாம் 50-50 ஆப்ஷனுக்கு தான் அவங்க ஆப்டா இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.